வணக்கம் மக்களே, நாங்கள் சட்ராஸ் போயிருக்கோங்க. அங்கே வந்து குப்பத்தில் வந்து படகுல வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்கும். சரி எப்படி இருக்குது, ரேட்லாம் எப்படி இருக்குது, மீன் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு போயிருக்காங்க. இது சட்ராஸ் அந்த மீன் பிடிக்கிற இடத்துல இருக்க கோவில் தாங்க. இந்த கோவில் சூப்பராக இருக்குது, நல்லா கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து கருவாடுலாம் காய வச்சுருக்காங்க. எப்படி காய வைக்கிறாங்க என்னன்னு கேட்கலாம். அந்த கருவாடு பேர் என்ன கருவாடு தாத்தா? இது காஞ்சாதான் கொடுப்பீங்களா? வரிப்பாறை கருவாடு. எவ்வளோ நாளைக்கு தாத்தா காய வைப்பீங்க இதை? 2 நாள் காயும். 2 நாள் காஞ்சிடுங்களா? தாத்தா உங்க பேர் என்ன? இதோ அந்த தாத்தா இங்கே தான் இருக்கீங்களா? சரிங்க தாத்தா. மக்களே போட்டு வர லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி அதுக்குள்ளே வந்து நம்ம கடலில் போய் கொஞ்சம் நேரம் கடலில் பார்த்துட்டு வரலான்ட்டு போயிருக்கோம். பாருங்கள், கடல் செமையாக இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப மேலே ஏறிட்ட மாதிரி இருக்குங்க. நாங்கள் வந்து போய் ரொம்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தாங்க போயிருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கடல் கரை அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே தாங்க போட்டெலாம் வந்து நிற்கிற இடம். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த மாதிரி 3 இடம் இருக்குங்க. இந்த பக்கத்துலேயே நமக்கு எந்த இடத்துல போட்டு வருதுன்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல போய்ட்டு மீன் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு எந்த இடம் செட் ஆகுதோ அதை மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம சேனல் யூடியூப் சேனல் எடுத்து கொடுப்பான். சின்ன மீனா காலா அந்த பண்ணா அதாவது நான் வருகிற மீன் ஒரே முள் தான். ஆயில் தான் ஒரு முள் குட்டிடுறாங்க. ரொக்க வெட்டுடே ஆயில் தான் விட்டுடு வச்சுட்டு அது பல்லு இல்லை அடிக்குது. பெரிய இடமான ஆயில் தான் விட்டுடு. 800 கொண்டா நல்ல மீன் தானே. அவனுக்கு மீனே இல்லை. அதனால பட்டே பாருங்க. இதா ஊனம் மீன் போடவா? நல்லா தான் இருக்குதான். எல்லாமே ஒரே முள்ளு தான் இருக்குது. நண்டு தவிர வச்சு மற்ற எல்லாமே ஒரே. அது நாக்கு மீன் தானே அது? 800 கொடுத்துருங்க. அது குறையாது. இந்த பக்கம் போதும். அது இது வேலை கவர் காட்டுக்கா. பாருங்க மக்களே, இவ்வளோ மீன் அவங்க 800 சொன்னாங்க. நாங்கள் 700 கேட்டு வாங்கினோம். மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. நல்லா பெருசாக வந்துச்சுங்க. சரி அடுத்த போட்டு வந்துச்சு. சரி அதில் எறா இருக்கான்னு பார்க்கலான்னு போனோங்க. ஆனால் அதுலேயும் வந்து எறா இல்லை. எறா பிடிக்க எனக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு படகுங்க தான் போயிட்டு வர லேட்டாகவும் சொல்லிட்டாங்க. சரி அதில் என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தோம் மக்களே. பாருங்கள், பக்கத்தில் எங்கள் கருவாடுலாம் காய வச்சுருக்காங்க. எல்லாமே 2-3 நாள் காஞ்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. வெயில் வந்து அந்தளவுக்கு இருக்கிறதுனால நல்லா காய வச்சுட்ருக்காங்க. காக்கா வந்து அதில் உட்காராத அளவுக்கு அது மேலே வந்து வலை போட்டு மூடிடுறாங்க. பாருங்கள், அடுத்த போட்டு வந்துச்சு சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் வந்து சங்கரா மீன், ஷீலா மீன், கிழங்கா மீன், அப்புறம் இன்னும் நிறைய மீன்லாம் இருக்குதுங்க. பிரிக்கிறதுக்கு லேட்டாக வாங்கிட்டாங்க. நாங்கள் கிழங்கா மீன் மட்டும் 200 கேட்டு வாங்கிக்கினாங்க. நிறைய நல்லா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சுங்க. நிறைய மீன் கொடுத்தாங்க. ஒரு கவரில் போடுவாங்க பாருங்கள். ஆனால் என்னால் சரியாக எடுக்க முடியல, கூட்டம் வந்துடுச்சுங்க. அதுக்குள்ளே பாருங்கள், இந்த கவர் ஃபுல்லாக கொடுத்தாங்க 200 மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா லென்த்தாகவும் இருந்ததுங்க. கூடவே எக்ஸ்ட்ராவும் 2-3 மீன் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு மீன் வாங்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் செங்கல்பட்டு பக்கத்தில் இருந்தால் கல்பாக்கத்துக்கு முன்னாடி இருக்கா சட்ராஸில் வந்து வாங்கிக்கோங்க. மீன்களே பாருங்கள், இதுதாங்க நாங்கள் சட்ராஸ்லேருந்து இன்றைக்கி வாங்கி வந்த மீன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருந்துச்சுங்க. நாங்கள் அங்கேருந்து செங்கல்பட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் மீன் வந்து இதுவாகிடுச்சு, இறந்துடுச்சுங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். பாருங்கள், இந்த மீன் தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். மீன் எல்லாமே உயிரோடு இருந்த மீன் தாங்க. கண்டிப்பாக நீங்களும் செங்கல்பட்டு பக்கத்தில் இருந்தால் சட்ராஸில் போய் வாங்குங்க. விலை கம்மியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டு சில்பம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.